லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம் இங்க பாருங்க பாருங்க மேடம் மேடம் ஐயோ மேடம் அம்மா மேடம் 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 இங்க பாருங்க மேடம் 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 இங்க பாருங்க பாருங்க குழந்தை கிடைக்கல. கிடைக்கல. ஐயா எங்க தேடியும் குழந்தை கிடைக்கல. இல்லங்க மேடம் பாருங்க. என்ன சார் இது? குழந்தைய எங்கேயா கூட்டிட்டு வருது? ஏற்கனவே இங்க 3-4 பேரை காவு வாங்கியிருக்கு. எங்க தேடியும் கிடைக்கல. கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க ப்ளீஸ்ண்ணா. மேடம் 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 பாருங்க மேடம் பாருங்க பாருங்க மேடம் மேடம் ஹரி சார் அம்மா கடைசியா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. லக்ஷ்மி, என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தின. இன்னைக்கு மணமேடை வரைக்கும் வந்து உன் கல்யாணம் நின்னுடுச்சு. என்னையா அபார்ட்மெண்ட் விட்டு காலி பண்ண சொன்னீங்க? இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். இந்த வயசுல இப்படி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணா இப்படிதான் ஆகும். சரி சரி, நாம நல்லவ வேஷம் போட்டிருக்கோம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். லக்ஷ்மி அக்கா வாழ்க்கை இப்படியே நாசமா போகணும். யாரு கண்ணு பட்டுச்சோ. அக்காவும் ஹரிசரும் ஜோடியா வரும்போது அப்படியே ராமரையும் சீதையும் பாக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில சேர முடியாம போயிடுச்சு. பாவம். இந்த கல்யாணம் நின்னு போனதுல லட்சுமியை தெரியாதவங்க கூட வருத்தப்படுவாங்க. ஆனா இதுல சந்தோஷப்படுற ஒரே ஆளு பிரதிபா நீயா தான் இருப்ப. வெளியில காட்டிக்காம என்னமா நடிச்சிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற லட்சுமிக்கு ஏன் இப்படி ஒரு சாதனை? அந்த பெரியவரை பாருங்க. யாராவது என்னாச்சு இவருக்கு? என்னடா ஆச்சு? கவலைப்படாதடா. ஒண்ணு ஆயிருக்காதுடா, ஒண்ணு ஆகாதுடா. டேய் லட்சுமி வந்துருவாடா. அழாதடா.
புள்ளைய எடுத்துக்கிட்டு லட்சுமிய தவிக்க விட்டியே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உசுரோட இருக்கணுமா? ஐயோ அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ. குழந்தைய பறி கொடுத்துட்டு லக்ஷ்மி அக்கா அங்க தவிச்சிட்டு இருக்காங்க. குடும்பத்து மூத்தவரே நீங்க தான். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். தயவு செஞ்சு அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாங்க இருக்கோம்ல. கவலைப்படாதடா, நாங்கெல்லாம் இருக்கோம்லடா திருவேங்கடா. எவ்வளவு ஆசையோட லட்சுமி இந்த மேடையில ஏறி இருப்பா. அது எல்லாமே கனவா போயிடுச்சே. ஹரிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா, அதை என் கண்ணால பாக்கலாம்னு நினைச்சனே. எனக்கு அது நிறைவேறாத ஆசையா போச்சே. ஐயோ ஐயோ அப்பா ப்ளீஸ். ஐயோ என்ன நீங்க? என்னங்க? எல்லாமே போச்சு. உடம்புக்கு எதாவது ஆயிட போகுதுடா. அழாதீங்க. கொஞ்சம் பொறுமையாடா. அழாதடா, சொன்னா கேளுடா. வந்துருவாங்கடா, சொன்னா கேளு, கவலைப்படாதடா. என்னோட குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தைக்கு என்னாச்சு? சொல்லுடி, என் குழந்தைக்கு என்னாச்சு? அத்தை ப்ளீஸ் அத்தை. பாத்துங்க பாருங்க. அத்தை குழந்தைங்க ஒண்ணும் இல்ல. அத்தை ஒண்ணும் இல்ல மேடம். கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு நிமிஷம். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. தண்ணியில விழுந்த குழந்தைய இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியும். அத்தை சார், அந்த குழந்தை உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, குழந்தை விழுந்து 6 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஸோ நோ சான்ஸ். மேடம், பாடி தேடிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பெரிய மீன்கள் ஜாஸ்தி. ஸோ பாடி கிடைக்கிறதும் சந்தேகம் தான். பட் we will try our best, மேடம். குழந்தையை தூக்கி போட்டு
ஏரியில ஏன் தூக்கி போட்டீங்க? அம்மா ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா பாத்து அம்மா 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 இருங்கம்மா. வேண்டாம் அத்தை. அம்மா வேண்டாம் ப்ளீஸ்மா. ப்ளீஸ் அத்தை. அம்மா 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 நாம தத்தெடுத்த பிள்ளை குழந்தைய ஏரியில அம்மா அப்படியே ஒரு பொம்மை மாதிரி தூக்கி வீசிட்டீங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி அம்மா 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 நம்ம பிஞ்சு குழந்தைய ஹரி சார் சார் கொன்னுட்டீங்களே. அப்படியே தூக்கி வீசிட்டீங்க. அவன் உங்களுக்கு என்ன பண்ணா? என்ன பண்ணா? சொல்லுங்க. அம்மா உங்களுக்கு அம்மா என்ன அம்மா 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 வேண்டாம்மா அம்மா 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 நீ சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா அம்மா ஒண்ணு அந்த குழந்தை உங்களுக்கு என்ன பண்ணா? அந்த பிஞ்சு குழந்தை இப்படி தூக்கி போட உங்களுக்கு மனசு எப்படி வந்தது? ஐயோ சந்தோஷ், நீயும் தானே அங்க இருந்த. என்னதான் நடந்ததுன்னு சொல்ல. குழந்தைய யார் தூக்கிட்டு போனா? எங்க போனா? ஐயோ என்ன நடந்ததுன்னு சொல்லடா. விடிஞ்சா கல்யாணம், அதை வச்சுக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு 2 பேரும் ஏன் அங்க போனீங்க? சந்தோஷ் ப்ளீஸ் ஆன்சர் சொல்லு. சந்தோஷ் அங்க என்னதான்டா நடந்துச்சு? ஹரி அவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்க மாட்டா. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. சொல்லு சந்தோஷ், சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஹரி சார் அந்த குழந்தை மேல பாசமா தான் இருந்தாரு. சந்தோஷ் தான் அது ஆதிரா குழந்தைன்னு அந்த குழந்தை மேல கோவமாவே இருந்தான். அக்கா, ஹரி சார் குழந்தை தண்ணியில போட்டத நீங்க பாத்தீங்களா? ஹரி, ஏதோ குற்றவாளி மாதிரி உன் ஆளாளு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுப்பா ஹரி. அந்த குழந்தை தண்ணியில விழுந்ததுக்கும் இந்த பையனுக்கும் என்னப்பா சம்பந்தம்? சொல்லு ஹரி. தயவு செஞ்சு யாரும் சந்தோஷ தப்பா பேசாதீங்க. குழந்தைய நான் தான் தண்ணியில போட்டேன். குழந்தைய லட்சுமி வளர்க்கறது எனக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் அது எங்க குடும்ப வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்குன்னு தான் ஒரு ஆசிரமம் மூலமா ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப பார்த்தேன். அது தெரிஞ்சுதான் சந்தோஷ் என்ன தடுத்தான். இனி குழந்தை உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்காதுன்னு சொன்னா. ஆனா என் மனசு கேட்கல. குழந்தைய பத்தி ஒரு முடிவு எடுக்கலான்னு தான் லக்ஷ்மி அந்த இடத்துக்கு வர சொன்னேன். என்ன சமாதானப்படுத்தி என்ன மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரதுதான் சந்தோஷம் அங்க வந்தான். ஆனா நான் தான் அந்த
குழந்தைய தண்ணியில போட்டேன். ஐயோ இல்ல 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 ஐயோ சார் இல்லம்மா ஹரி சார் அம்மா 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 இல்லம்மா அம்மா ஹரி என்ன இப்படி எல்லாம் பேசுற? நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லிடுறா. போதும்டா, இந்த குடும்பத்துக்காக நீ சுமந்த பழியெல்லாம் போதும். உண்மையை சொல்லிடுறா. கையெடுத்து கும்பிடுற. தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காதரா. சார், ஒரு கை குழந்தைய வச்சுட்டு நானும் லட்சுமி எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? சொல்லுங்க. இடைஞ்சலா இருக்குன்னு தூக்கி போட்டேன். நடந்த அத்தனைக்கு நான் மட்டும்தான் காரணம். வேற யாரும் வாயை திறக்காதீங்க பிளீஸ். எதா இருந்தாலும் அவங்களே முடிவு பண்ணிட்டோம். நீங்க தெய்வம் சார். எனக்காக நீங்க பழியை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ண நான் பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிறேனே. அம்மா இல்ல சந்தோஷ், எனக்காக நீ எதுவும் பேச வேண்டாம். அவங்களே முடிவு பண்ணட்டும். முடிவெடுக்கணுமா? நான் இனிமே முடிவெடுக்கணுமா? நீ இல்ல ஒரு மனுஷனாயா? இவ்வளவு கெட்ட எண்ணத்தோட தான் என்னோட வீட்டுல சுத்திக்கிட்டு இருந்தியா? லட்சுமி வேண்டாம் லட்சுமி. ஹரி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நான் என் கண்ணால பார்த்தேன். என்னோட பிஞ்சு குழந்தைய இந்த கையால தூக்கி ஏரியில வீசிட்டாருப்பா. என்னோட பிஞ்சு குழந்தைய கொன்னுட்டாருப்பா. ஹரி சார், இதுக்கு மேல இந்த மனுஷனை நீங்க நம்ப சொல்றீங்களா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு. என்னோட புத்திய சிறப்பால அடிச்சுக்கிட்டு கேளுங்கம்மா. அம்மா என்னோட குழந்தை இப்படி பண்ணும்போது காப்பாற்ற முடியலையா? உன் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய வந்து தூக்கி போட்டுட்டாரு இவரு. என்னோட வாழ்க்கையில நான் யாரையும் இது வரைக்கும் சபிச்சதில்லை. ஆனா நான் இப்ப சபிக்கிறேன். அத்தை அத்தை வேணாம் அத்தை. ஹரி சார் உண்மையை சொல்லுங்க. நான் இப்ப சபிக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டே. அம்மா வேண்டாம். நல்லாவே இருக்க மாட்டே. நீ நாசமா போயிடுவே. அம்மா வேண்டாம். அம்மா வேண்டாம். அம்மா வேண்டாமா. அம்மா என்னோட பிஞ்சு குழந்தையை கொன்னதுக்காக இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த சாபம் உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ நாசமா போயிடுவ. சார், நீ மண்ணோட மண்ணா போயிடுவ. என்னோட குழந்தையை கொன்னதுக்கு நீ நாசமா போயிடுவ. அம்மா வேண்டாம். நாசமா போயிடுவ. நீ